வானம் வெயில் உக்கரமாக தகித்துக் கொண்டிருந்தது. பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரும் வெப்பத்தின் பிடியில் சிக்கி தவித்தது. அத்தகைய ஒரு நாளில் அறிவுகண் என்ற சுறுசுறுப்பான எறும்பு தனது சின்னஞ்சிறிய ஆனால் உறுதியான கால்களால் ஒரு பெரிய சர்க்கரை முட்டையை தூக்கி கொண்டு வேர்த்து விறுவிறுக்க தனது புற்றை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்தது. அதன் நெற்றியில் வியர்வை துளிகள் வழிய இடுப்பில் வேஷ்டி சட்டையுடன் கடின உழைப்பின் அடையாளமாக அது காட்சியளித்தது. அதற்கு பின்னாலேயே இன்னும் பல எறும்புகள் சிறிய உணவு துண்டுகளை சுமந்து வரிசையாக வந்து கொண்டிருந்தன. அப்போது அதே மரத்தின் கிளையில் ஆசைத்தம்பி என்ற சோம்பேறியான வெட்டுக்கிளி எந்த கவலையும் இல்லாமல் தன் கையில் ஒரு சிறிய வயலினை வைத்துக்கொண்டு மழை வருமா என் மாமா மழை வருமா என்று ராகமாக பாடிக்கொண்டிருந்தது. அதன் மஞ்சள் நிற சட்டை வெயிலில் பளபளக்க அது உலகின் எல்லா கவலைகளையும் மறந்து ஆனந்தமாக இருந்தது. அறிவுகண் தனது சுமையை தரையில் வைத்துவிட்டு மூச்சு வாங்கிக் கொண்டே, அப்பாடா, இந்த வெயில்ல 1 கிலோ சர்க்கரை மூட்டையை தூக்கிட்டு வரதுக்குள்ள என் எலும்பெல்லாம் தேஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 10 மூட்டை போடணும். ஐயோ, வெட்டுக்கிளி அண்ணாச்சி பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காரு, இவருக்கு வேற வேலையே இல்லையா என்று முணுமுணு. ஆசைத்தம்பி அறிவுகண்ணை பார்த்து ஒரு புன்னகையுடன், அறிவுகண்ணு, எறும்பு கண்ணு, என்னப்பா இந்த வெயில்லையும் சர்க்கரையை தூக்கிட்டு அலையிற? வாழ்க்கையே ஒரு முறைதான், வாப்பா வந்து என் இசையை ரசிச்சுட்டு போ. மழை வரப்போகுது, குழு குழுன்னு மாறப்போகுது இந்த உலகம். அப்புறம் எதுக்கு இந்த கஷ்டம்? வாழ்க்கை ஜாலியா கொண்டாடத்தானே இருக்கு என்று கிண்டலாக பேசியது. அறிவுகண் இடுப்பில் கை வைத்து வியர்வையை துடைத்துக் கொண்டே கோபமாக ஆசைத்தம்பியை பார்த்தது. அண்ணாச்சி, சும்மா பாட்டு பாடிட்டு இருந்தா பத்தாது, குளிர்காலம் வரப்போகுதுன்னு மறந்துட்டீங்களா? அப்ப சாப்பிட என்ன பண்ணுவீங்க? இப்போ சர்க்கரை, பருப்பு, தானியங்கள்னு சேர்த்து வச்சாதான் அப்ப பட்டினி கிடக்காம வாழ முடியும் என்று அறிவுகண் கடுமையாக பேசியது. ஆசைத்தம்பி அறிவுரைகளை காதில் வாங்கிக் கொள்ளாமல் தனது வயலினை தடவிக்கொண்டே, அட விடுப்பா, மழை வரும்போது மழை நாட்கள் உருண்டோடின. கோடை காலம் முடிந்து மழைக்காலம் தொடங்கியது. வானம் இருண்டு மழை கொட்டோ என்று கொட்டத் தொடங்கியது. குளிர்காற்றும் இடி மின்னலும் உலகம் முழுவதையும் நடுங்க வைத்தன. அந்த கடும் மழையிலும் குளிரிலும் அறிவுகண் ஒரு சின்ன வீட்டின் எறும்பு புற்றின் உள்ளே அடுப்பில் சுட சுட உணவை சமைத்துக் கொண்டிருந்தது. அதன் முகத்தில் ஒருவித திருப்தி. சூடான காப்பியை ஒரு கப்பில் ஊற்றிக்கொண்டே, ஆஹா, இந்த குளிருக்கு ஒரு சூடான காப்பியும் சுட சுட சமையலும், அடடா, கோடை காலம் கஷ்டப்பட்டதுக்கு பலன் இப்போதான் தெரியுது, இப்போ எவ்வளவு ஜாலியா இருக்கு என்று முணுமுணுத்தது. அப்போது திடீரென்று அறிவுகண் வீட்டு வாசலில் ஒரு உருவம் வந்து நின்றது. அது பசியுடன் மழையில் நனைந்தபடி குளிர் நடுங்க மெதுவாக கதவை தட்டியது. அது வேறு யாரும் இல்லை, சோம்பேறியான ஆசைத்தம்பிதான். அதன் வயலில் நனைந்து சோகமாக தொங்கிக் கொண்டிருந்தது. ஆசைத்தம்பி நடுங்கியபடி, அறிவுகண், எறும்பு கண்ணு, குளிருது, பசிக்குது, நான் இப்ப உங்க பேச்ச கேட்கல, நான் இப்ப சாப்பிட எதுவும் இல்ல, ஒரே ஒரு பீட்சா துண்டு குடியா ப்ளீஸ், பசி தாங்க முடியல என்று பரிதாபமாக கெஞ்சியது. அறிவுகண் வாசலுக்கு வந்து ஆசைத்தம்பியின் பரிதாப நிலையை கண்டு மனம் இறங்கியது. அண்ணாச்சி, பாடுங்க, ஆடுங்க, ஜாலியா இருங்க, ஆனா கொஞ்சம் உழைப்ப பத்தியும் யோசிக்கணும், எதிர்காலத்தை பத்தியும் யோசிக்கணும். சரி சரி, இப்போதைக்கு இந்த சூடான உணவை சாப்பிடுங்க, அடுத்த கோடை காலத்துல இருந்து நாம 2 பேரும் சேர்ந்து உழைக்கலாமா என்று கேட்டது. ஆசைத்தம்பிக்கு கண்களில் நீர் வழிந்தது. கண்டிப்பா அறிவுகண், இனி உங்களோட சேர்ந்து நானும் உழைப்பேன், பாட்டும் பாடுவேன், வேலையும் செய்வேன். நன்றிடா தம்பி, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு உணவு கொடுக்கிற உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்று மகிழ்ச்சியுடன் பசியுடன் உணவை வாங்கி சாப்பிட தொடங்கியது. அறிவுகண்ணும் ஆசைத்தம்பியும் சேர்ந்து சிரிக்கின்றன. ஆசைத்தம்பி பசியுடன் வேகமாக சாப்பிடுகிறது. இதுதான் நண்பர்களே, உழைத்தால் தான் உண்ண முடியும். சோம்பேறித்தனமா இருந்தா என்ன நடக்கும்னு புரிஞ்சுதா? ஜாலியா இருக்கணும், ஆனா வேலையையும் மறக்க கூடாது. அப்புறம் என்ன, எல்லாரும் அறிவுகண் மாதிரி சுறுசுறுப்பா இருக்க ரெடிதானே? இந்த கதை வரிகளை அப்படியே காப்பி செய்து நீங்கள் பயன்படுத்தலாம் நண்பா. இந்த கதைக்கு நடுவே நான் முன்பு கொடுத்த படங்களையும் நீங்களே உருவாக்க போகும் எறும்பு கதாபாத்திரங்களின் படங்களையும் இணைத்து சிரிப்பான பின்னணி இசை மற்றும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்களுடன் சேர்த்தால் ஒரு சூப்பர் ஹிட் காமெடி வீடியோ தயார்.